இயற்கைக்கு புறம்பாக எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இல்லாதவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். என்னங்க அது என்னங்க எனக்கு புரியல. இயற்கைக்கு மாறாக ஒண்ணு நடந்ததுன்னா அதை ஏத்துக்கவே முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு உங்களுக்கான இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுப்பது கொஞ்சம் கடினமான பாதை, கொஞ்சம் லாங் டிராவல். தனுசு ராசிக்கு மட்டும் சீக்கிரமா அந்த டிராவல் முடிவடையாது. உங்களுக்கான இடத்தை சீக்கிரமா தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனா இயற்கைக்கு மாறாக நடந்தாலும் உங்களுக்கு பிடிக்காது. இயற்கைனா என்ன ஃபர்ஸ்ட் நல்லா கேட்டுக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது இயற்கைக்கு உட்பட்டு தான் ஆசைப்படுவீங்க. நான் எப்படி இருக்கணும்னு நான் முடிவு பண்ணணும், நீ முடிவு பண்ணாத அப்படின்னு சொல்லுவீங்க. இதுதான் உங்களுடைய கோட்பாடு. சார் எனக்கு கண்ணாடி போட பிடிச்சிருக்கு சார், நான் போடுறேன். நான் இது மாதிரி என் சட்டையில ஒரு படம் வரைஞ்சிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் வரைஞ்சிக்கிறேன். நீ ஏன் கோவப்படுற? நீ ஏன் அதை வேணான்னு தடுக்கிற? இதுதான் உங்களுடைய மனநிலை. மற்றவர்கள் நம்ம உணர்வுக்கு தடையாக இருந்தால் வெறுப்பு அதிகமாக உங்களுக்கு வரும். பல நேரங்கள்ல வெறுப்போடு வாழக்கூடியவர்களும் தனுசு ராசிக்காரர்கள். ஏன்னா நிறைய பேர் உணர்வுகளுக்கு தடை போடுவாங்க. உணர்வுகளுக்கு தடைன்னும் போது எல்லாமே இழந்துருவோம். நம்மளுடைய எண்ணமே அங்க மாறிப்போம். ஆனா உங்க ராசியில தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு உங்க இடத்திலேயே இருந்து, இல்ல குரு உச்சம் பெற்றிருந்து குரு நல்ல பலனை கொடுத்தாருன்னா நீங்க நிச்சயமாக ஒரு வில் பவரோட ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷனா, நல்ல நிர்வாகியாக வருவீங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் கண்டிப்பா கிடைக்கும். நல்ல நிர்வாகி. அரசியல் பார்த்து செயல்படணும். அரசியல்ல தனுசு ராசி இருக்கீங்கன்னா பார்த்து செயல்படணும். ஏன்னா நிறைய பேர் கவுத்துருவான். உங்களை முதல்ல கவுப்போம். உங்களை அந்த இடத்துல இருந்து தூக்கணும்னு பல பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்பான். உங்களை பத்தி தவறாக பேசாம இருக்கவே மாட்டாங்க. அது அரசியலா இருக்கட்டும், நிர்வாகமா இருக்கட்டும். நீங்க இல்லைன்னா நல்லா இருக்கும்னே சொல்லுவான். நீங்க எப்ப இதாவீங்க அப்படின்னு நினைப்பான். பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும். தனுசு ராசிக்காரர்கள் சிறந்த நிர்வாகின்றது மற்றவங்க எல்லாருக்கும் தெரியும். அதை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஐயோ இவன் நமக்கு பெரிய கடுபிடி ஆளுங்க. ஆனா நமக்கு முன்னாடி ஒருத்தனும் பேச மாட்டான். எல்லாம் சல்யூட் அடிச்சிடுவான். இதான் நம்மளுடைய பலம். நிறைய ஒயிட் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணுங்க. சாண்டல் நிறைய யூஸ் பண்ணுங்க. கோல்டு நிறைய யூஸ் பண்ணுங்க. தனுசு ராசிக்கு பெரிய பலம். கலர் பெரிய பலம், நிறம் பெரிய பலம். அது உங்க ஜாதகத்துல குரு சாதகமாயிட்டாருன்னா இன்னும் பலம். இந்த ஜாதகத்திற்கு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியது குரு. அப்போ உங்களுக்கான பிளானிங் என்ன? சராசரி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்கணுங்கிறது தான். பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் கிடையாது தனுசு பொறுத்த வரைக்கும். நீங்க அரசியல் இருந்தா எனக்கு அரசியல் என்ன மரியாதை கிடைக்கணுமோ அது கிடைக்கணும். கலைத்துறையில இருந்தா என்ன மரியாதை கிடைக்கணுமோ அது மரியாதை கிடைக்கணும். எந்த துறையில் நீங்க இருக்கீங்களோ அதுக்குள்ள மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் நினைக்கக்கூடியவர்கள். மரியாதை இல்லைன்னா அந்த இடத்தை விட்டு விலகக்கூடியவர்கள். இதுதான் தனுசு. தனுசும் மரியாதையும் ஒண்ணு. அதே நேரத்துல கேடு விளைவிப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. ஒண்ணு விலகுவீங்க, இல்லைன்னா அவர்களுக்கு சரியான பாடம் புகட்டுவீங்க. அதே மாதிரி மனசுக்குள்ள உள் கோபம் அதிகமா வரும். இது தனுசுக்குள்ள மிகப்பெரிய, அது லாபமாவும் வச்சுக்கலாம், பகையாவும் வச்சுக்கலாம். உள்கோபம்னா எதிர்க்க முடியாது, ஆனா அது கோபமா வரும். அப்ப என்னன்னா சாப்பாட்டுல நம்மளுடைய எண்ணம் அதிகமாகும். நிறைய சாப்பிடுங்க. உங்களுக்கு ஃபுல் மீல்ஸே 2 மீல் சாப்பிடலாம். அந்த கோபம் குறைஞ்சிரும். காரம், இனிப்பு, புளிப்பு, இந்த விஷயங்கள் உங்களுக்கு பெரிய பெஸ்டா இடம் கொடுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கான இடம், உங்களுக்கான இடத்தை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது சமூகம் நிறைய இடத்துல உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். உங்க உறவுகள் நிறைய இடத்துல பிரச்சனை ஏற்படுத்தும். சார் எனக்கு நான் சுதந்திரமா இருந்தாலே நான் நல்லா இருப்பேன் சார். இவ்வளவுதான். இதுதான் முடிவு. தனுசு ராசி மிகப்பெரிய வெற்றி அடையணும்னா சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும்.
தனிமைதான் தனுஷை மிகப்பெரிய உற்சாகத்திற்கு கொண்டு போகும். 10 பேரோட டிராவல் பண்றது பிடிக்குமா, நீங்க தனியா டிராவல் பண்றது பிடிக்குமா, இல்ல பிடிச்சவங்களோட டிராவல் பண்றது பிடிக்குமான்னு கேட்டா தனுசு 2 பதில் சொல்லும். ஒண்ணு பிடிச்சவங்களோட டிராவல் பண்ணணும், இல்ல தனியா நான் டிராவல் பண்ணணும். இந்த 10 பேரோட எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லும். இது நல்ல முடிவா? 100% நல்ல முடிவு. தனுசு ராசிக்காரர்களோட வெற்றியே அந்த இடத்துலதான் இருக்கு. ஒரு வாத்தியார் பள்ளிக்கூடத்துல பாடம் எடுக்கிறாரு, நல்ல கவனிங்க. 10 பேருக்கு முன்னாடி பாடம் எடுக்கிறாரு. ஆனா அவர் எங்க கத்துக்கிட்டாரு? வீட்டுல தனியா உட்காந்து படிச்சாரு. நாளைக்கு என்ன பாடம்ங்கிறது இன்னைக்கு உட்காந்து படிப்பாரு, அதை நாளைக்கு அப்படியே கொடுப்பாரு. ஆனா அந்த 10 பேரோட அந்த வாத்தியார் எவ்வளவு தொடர்புல இருப்பாரு, அந்த அவர் முடிஞ்சோன்னு வந்துருவாரு. இவ்வளவுதான் தனுசு ராசி. இதை விட என்ன பெரிய அளவுன்னு நான் உங்களுக்கு சொல்ல முடியும்? நீங்க ஒரு அரசியல்ல இருக்கீங்க, ஒரு பெரிய வார்டு மெம்பரா இருக்கீங்க, ஒரு பெரிய கலைத்துறையில இருக்கீங்க, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கூட்டத்துல கோஷம் போடக்கூடியவரா நீங்க இருக்க உங்களுக்கு விருப்பமே இருக்காது. அந்த கூட்டத்துல நான் ஒரு மனிதனா வெளியில தெரியணும், அதுதான் உங்களுடைய எண்ணம். என் திறமைக்கு மதிப்பு இருக்கணும், இல்லைன்னா அந்த கூட்டத்திலே நான் இல்லைன்னு நினைப்பீங்க. நான் வந்துடுவேன். இதுதான் தனுசு ராசி. அதுதான் நீங்க உங்களை உணர்ற இடம். உங்களுக்கான இடத்தை அங்கதான் தேட ஆரம்பிக்கிறீங்க. இந்த உணர்வே நமக்கு வரலன்னா உங்களுக்கான இடத்தை நீங்க என்ன தேடவே இல்லைன்னு அர்த்தம். அப்ப உங்களுக்கான இடம் எந்த இடத்துல முடிவாகுது? தலைமை பண்பு. நீங்க எந்த ஒர்க்ல இருந்தாலும் உங்களுக்கான திறன், அதை வெளிப்படுத்தக்கூடிய சுதந்திரம். சுதந்திரம்ங்கிறது ரொம்ப பிடிச்ச வார்த்தை தனுசுக்கு. இத எந்த இடத்துல கிடைக்கும்? எத்தனை பேர் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க? எத்தனை உறவுகள் நம்மளை காயப்படுத்தும்? முதல்ல தனுசு ராசிக்காரவங்கள நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. இதுதான் பெரிய விஷயம். இவங்க வாழ்க்கையில தன்னுடைய 30 வயசுக்கு பிறகுதான் நம்பிக்கை பாத்திரமா முடிவெடுப்பாங்க. எல்லாரையும் நம்ப வச்சிருவாங்க. இதுதான் தனுசுடைய பலம். முதல்ல நம்ப மாட்டாங்க யாரையுமே. தனுசு ராசிக்காரங்களோ உங்க வீட்டுல உள்ளவங்களோ, உங்க அலுவலகத்துல உள்ளவங்களோ, ஆபீஸ்ல நீங்க எந்த துறையில இருந்தாலும் உங்களை நம்ப மாட்டாங்க. ஆனா அதே இந்த தனுசு ராசிக்காரர்களை எப்ப நம்புவாங்கன்னா 30 வயசுக்கு பிறகு உங்க செயலை பார்த்து எல்லாரும் நம்புவாங்க. உங்கள்கிட்ட உதவி கேட்பாங்க. உங்க போன் நம்பர் எல்லாருக்கும் தெரியும். ஒரு காலகட்டத்தில் உங்க போன் நம்பர் யாருக்குமே கொடுக்க மாட்டீங்க. பிறகு உங்க போன் நம்பர் எப்படிதான் வெளியில லீக் ஆகுதுன்னு தெரியாது, எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்க பெரிய ஆயிடுவீங்க. ஆனா ஒரு காலமும் உங்களோட கொள்கையிலிருந்து மாறாதீங்க. உங்களை தேடி வெற்றி வருகிறது. உங்களுக்கான இடம் உறுதி. நீங்க யாருங்கிறத புரிஞ்சுக்கிற நேரம் உங்களுடைய டைமிங் இதுதான். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பிரகாசத்தை குரு தான் கொடுப்பார். நீங்க எல்லாருக்கும் குருவாக, ஆசானாக இருக்க வேண்டும். விநாயக பெருமான தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. விநாயகர் ஒருத்தர் போதும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்துவார். அசாத்தியமான நம்பிக்கையை உங்களுக்கு கொடுப்பார். தெய்வீகமான சிந்தனையை கொடுப்பார். அந்த விநாயக பெருமானுடைய பேர் ஆற்றல் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ஆனா உங்க மனசு என்ன தோணுதோ, என்ன நினைக்குதோ அதன்படி ஆசைப்படணும்னு நினைக்கக்கூடியவர். அந்த ஆசைக்காக முயற்சி பண்ணுங்க, அது உங்களுக்கு நடக்கும். அதை விடுத்து மற்றவங்களுக்காக நான் இதை செய்யறேங்கிற எண்ணமே வேண்டாம். இன்னும் ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். தனுசு ராசிக்காரர்கள் உங்களுக்கான இடத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் ஃபுல் அண்ட் ஃபுல் மணி மைண்ட்ல இருங்க. பண தேவைதான் ஒரு மனிதனை பெரிய மனிதனாக்கும். இலவசம், மற்றவங்களுக்கு கொடுக்கிறது, தனக்கு வந்ததை இன்னொருத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறது, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும். தனக்கு மிஞ்சியதுதான். அது மாதிரி ரகசியத்தை மிகப்பெரிய அளவுல கீப்பீட் பண்ணுங்க. உங்களுக்கான இடம் உங்களுக்கு உறுதியாகும். நீங்க போற பாதை சரியாக இருக்கும். எந்த இடத்துல எப்படி போகணுங்கிறத உங்களால காண்டவன் கை காட்டி கொடுப்பான். அவன் போற ரூட்லயே போங்க. நிச்சயம் நீங்கள் உயர்ந்த மனிதராக வருவீங்க. நல்ல நிர்வாகியாக வருவீங்க. நிச்சயம் மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவராக வருவீங்க. பெரும்பகுதி தனுசு ராசிக்காரர்கள் எதுல திறமை படைத்தவர்களாக இருப்பாங்கன்னா கிரியேட்டிவ் மைண்ட். முடியாத ஒரு விஷயத்தை முடித்து கொடுக்கக்கூடியவர்கள். அவ்வளவு ஒரு அருமையான ராசி. இந்த ராசியில பிறந்ததுக்கு பெருமைப்படுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். உங்களுக்கான இடம் விரைவில் உங்கள் பக்கம் கிடைக்கும். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.